உங்க குடும்ப பையனா நாங்க பாத்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. மேடம், சரியான முறையா இல்லையா அப்படிங்கறத விவாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் கிடையவே கிடையாது, யாருக்குமே. நீங்க வெளியில ஊடகங்கள்ல பேசுறப்ப கூட 41 குடும்பத்தில் 37 குடும்பம் தான் கலந்துக்குச்சு அப்படின்னதுக்கு இது என்ன மேடம், ஸ்கூல்ல என்ன அட்டெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா? 41 உறவினர்களை கூட்டிட்டு வர பஸ்ஸுங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, ஃபுட்டேஜ்ல நீங்க பாத்திருப்பீங்க. வர்றப்ப நாளைக்கு அவர்களுக்கு எதுவும் ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இழப்பீடு வாங்கினா அவங்க எல்லாம் தியாகியா, விஜய் கொடுத்த பணத்தை வாங்கிட்டா நாளைக்கு நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னா இது என்ன லாஜிக்? சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இவர்கிட்ட வந்துட்டாங்க, ஆறுதல் சொல்லிட்டாங்க, இழப்பீடுகள் போய் சேர்ந்துருச்சு, அவர் என்ன தேவையோ செய்யறேன்ட்டாரு. ஸோ கம்ப்ளீட்டா அவங்க 2 பேத்துக்குள்ளார நாளைக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாம செட்டில் ஆயிருச்சு. அதனால இதுக்கு மேல இந்த கரூர் இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலி பிளே பண்ணணும்னு நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அது மகாபலிபுரத்துல சொன்னா என்ன, மலேசியால சொன்னா என்ன, சம்பந்தப்பட்டவனை கூட்டிட்டு வந்து சொல்லிட்டாருங்கிறப்ப இதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மீட் பண்றோம் நம்ம 2 பேரும். கண்டிப்பா சார், ஆக்சுவலா உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நேத்து கரூர்ல உயிரிழந்தவங்களை மகாபலிபுரத்துல கூட்டு வந்து விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு 15 நிமிடங்கள் பேசியிருக்காரு. இது சரியான முறையா? மேடம், சரியான முறையா இல்லையா அப்படிங்கறத விவாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் கிடையவே கிடையாது, யாருக்குமே. இந்த ஊடகத்துல பெரிய நியாய தர்மம் பேசக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல வேண்டியது, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்க வீட்டுல இறப்பு நடந்திருக்கு, அவங்கதான் ஒரு உறவை இழந்திருக்கிறாங்க, அவங்களே அதுல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அங்க எங்க அவர் கூப்பிடுறாரோ போறதுக்கோ, இல்ல அவர் என்ன சொல்றாரோ கேட்கறதுக்கோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப, நாளைக்கு மத்தவங்களுக்கு என்ன இருக்குது? இப்ப என் வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதை நாளைக்கு நான் தானே ஹேண்டில் பண்ணணும். நீங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என் வீட்டுல நான் என்ன பண்ணணும், இதுல எப்படி நடந்துக்கணும்னு நீங்க யாரு, நீங்க ஏன் அதெல்லாம் முதல்ல சொல்றீங்கிறது தான் ஒரு பிரைமரி கொஸ்டின். நீங்க வெளியில ஊடகங்கள்ல பேசுறப்ப கூட 41 குடும்பத்தில் 37 குடும்பம் தான் கலந்துக்குச்சு அப்படின்னதுக்கு இது என்ன மேடம், ஸ்கூல்ல என்ன அட்டெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா? 45 பிள்ளைங்கள்ல 40 தான் பிரசன்ட், 5 ஆப்சென்ட். அந்த ஆப்சென்ட்டை வச்சு ஒரு வீக்கர் செக்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி பண்றீங்க. பட் உண்மையான தகவல் என்னங்கிறத நான் சொல்றேன். 41 குடும்பமும் கலந்துருக்காங்க. அந்த பஸ்ல கூட்டிட்டு வந்தப்ப அவங்க 37 குடும்பங்களை அக்காமடேட் பண்ணியிருக்கிறாங்க கரூர்ல இருந்து சென்னைக்கு. அந்த 37 குடும்பங்களும் நாளைக்கு இரவு சென்னையில தங்குறாங்கன்னா அடுத்த நாள் காலை விஜய் சந்திக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இரவே அந்த 37 குடும்பமும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலை இந்த மீதி 3 குடும்பங்களும் அவங்க நேரடியா, அந்த மீதி 4 குடும்பங்களும் நேரடியா அவங்க வாகனங்கள், கார் மூலமா சென்னைக்கு வந்துட்டாங்க. இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம. ஒரே ஒரு லேடி ஒருத்தவங்க இப்ப வெளியில பேசுறாங்க, நாளைக்கு நான் விஜய் கொடுத்த பணத்தை நான் திரும்பி கொடுத்துட்டேன், அப்படி வராது திருப்பி அனுப்பிச்சிட்டதாவும் சொல்லியிருக்காங்க. அதான் திரும்பி அனுப்பிச்சுட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு நாளைக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இது என்னோட ரிலேட்டட் ஃபண்ட் இல்ல அப்படின்னு யாரோட அக்கௌண்ட்ல நீங்க ஒரு 500 ரூபா வந்ததை கூட நீங்க போய் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்துச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மேனரிசத்துல அவங்க போய் பேங்க் மேனேஜர் கிட்ட நாளைக்கு எழுதி கொடுத்துட்டு பண்றாங்க. ரைட்டு, இது அவர்கள் பணம் வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் அவங்க தனிப்பட்ட முறையான சமாச்சாரம். ஆனால் அவங்களோட பேட்டிகள்ல நிறைய கேள்விகள் எழுது. விஷயம், அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறப்ப என் குடும்பத்துல என் புருஷன் தான் செத்துருக்காரு, நான் தான் நாளைக்கு அவர் ஒய்ஃப், இந்த அவங்களோட அப்பா இங்க இருக்கிறாரு, யாருன்னே தெரியல, எங்க குடும்பத்தை பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு அவங்க விஜய சந்திக்க போயிட்டாங்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, கணவரோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிருக்காங்க. இல்ல, அது நீங்க சொல்றது 3வது இன்டர்வியூ, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதாவது அந்த மைக்குகள்ல வச்சு நீங்க 10 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தது இல்ல மேடம். அதே அந்த வீட்ல அதே பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 மைக் டிவி மட்டும் இருக்கும், அப்ப ஒரு பேச்சு. அடுத்தது டிவி 3 இருக்கும், அப்ப ஒரு பேச்சு. அப்புறம் டிவி 4 மைக் இருக்கும். அந்த மைக்கை வச்சு அந்த ஃபுட்டேஜஸை நீங்க அதை லேட்டரான எடுத்ததுங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய ஆலோசனையின்படி திரும்ப திரும்ப ரீடேக் எடுக்கப்படுது. ஒரு சில சேனல்கள் அதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதுனால, நான் அதை பார்த்ததுனால இப்ப அதுவும் இருக்குது யூடியூப்ல, நீங்க வேணாலும் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றப்ப என் குடும்பத்தின் உறவினர்கள் பேரையும் பயன்படுத்தி நாளைக்கு யாரோ சென்று விட்டார்கள்ங்கிறாங்க ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் பேசுறப்ப
ஒரு பத்திரிகையாளர் அப்ப 3 மைக் ஆகுது, 2 3வது. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்தோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி ஒருத்தவங்க உள்ள போயிருக்காங்கன்னு கேட்கிறப்ப, நான் ஊடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. ஒரு ஊடகவியலாளரா, பத்திரிகையாளரா நீங்களே சொல்லுங்க. எந்த ஊடகத்துல இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க அவங்க வந்தாங்க, இல்ல இவங்க வரல இல்ல அப்படின்னு அந்த தகவல் எதுவுமே வெளியாகவே வரல. இல்ல. கரெக்ட். இன்னொன்னு, அவர்கள் கூட்டிட்டு வந்த பஸ்ஸுமே கம்ப்ளீட்டா ஸ்லீப்பர் பெட், ஸ்கிரீன் போட்டிருந்துச்சு. யாருக்கும் உள்ள பஸ்ல யார் இருந்தாங்கன்னு தெரியல. நட்சத்திர விடுதிகள் உள்ளார போய் தான் அவங்க பேசஞ்சர்ஸ் உள்ள இறங்குனாங்க. அங்க ஊடகங்கள்னால போக முடியல. இறங்குறப்ப கூட கேமரா வச்சிருந்தாங்க. அதனால இறங்குறப்ப நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு கூட வழி இல்ல. அப்புறம் எப்படி நீங்க ஊடகத்தை பார்த்து தான் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்க அதுல பங்கேற்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதே இது நம்பகத்தன்மையா இல்ல. 3வது விஷயம், அடுத்தது அவங்க பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா, அவங்க யாரு உங்களுக்கு ரிலேட்டிவா அப்படின்னோன, அவங்க ஆமா. அதுக்கப்புறம் நோன்றதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் மேல 4 மைக் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அவரு என்னுடைய கணவருடைய சொந்த அக்காங்கிறாங்க. ஓகே. இப்ப அதுல 3 பேர் போனதுல யார் அந்த 3 பேர்னா, இவங்களோட சித்தப்பாங்கிறாங்க, அவங்களோட கணவருடைய அக்கா, அவங்க வீட்டுக்காரு 3 பேர் போயிருக்காங்கிறப்ப, உடன் பிறந்த கூட பிறந்த சகோதரிக்கு சகோதரரோட இறப்புல பங்கு இல்லையா? அவங்க உறவினர்கள் இல்லையா? இவங்க கண்டிப்பா இருக்கு. இவங்க கண்டிப்பா உறவினர் தான். போலங்கிறத விட்டுருங்க மேடம். ஆனா அங்க போனவங்க ஏதோ சும்மா ஆள் கணக்கு காட்டுறதுக்காக கூட்டிட்டு போய் உட்கார வச்ச மாதிரி இவங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்கல்ல. அப்ப இறந்தவரோட சகோதரிக்கு அவங்களோட உறவினர் இறந்ததுல அவங்களும் உறவினர் தானே. உறவினர்களுக்கு விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறாருன்னு தானே சொன்னாங்க. வெறும் பொண்டாட்டிக்கு மட்டும் ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல. 41 பேர் குடும்பத்துல 235 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த அரங்கத்துல. அவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் இறந்திருக்காங்க. ஒரு சாவுக்கு 2 பேர் தான் வரணுங்கிறதெல்லாம் அவங்க பேசல. whoever it may be, if you are related to the concerned person, இறந்தவரோட குடும்பத்தில் இறப்பு இறந்ததுக்கு நீங்க எந்த வகையில் உறவினர்களாக இருந்தாலும் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சா உங்களுக்கு ஓகே. மேடம் அவங்க ரொம்ப கிளியரா யார் யாரு என்னென்ன ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு தனியா ஐடி கார்டு போட்டு கொடுக்கறதுல இருந்து, அங்க பஸ்ல அவங்க லோட் பண்றதுல இருந்து, திரும்பி இங்க எந்தெந்த ஐடி கார்டுக்கு எந்தெந்த ரூமுங்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப பிளான்டா பண்ணிருக்கிறாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி சம்பந்தமே இல்லாதவர்களை உள்ள கொண்டுட்டு வரதுக்கோ, இல்ல தேவையில்லாத ஆட்களை இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்கிற சீன் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த லேடியே பேசுறப்ப சொல்றாங்க, எங்க ஃபேமிலிக்குள்ளார சில பர்சனல் பிரச்சனைகள் இருக்கு, சில டிஸ்பியூட்ஸ் இருக்குங்கிறாங்க. இது உங்க குடும்ப பிரச்சனை. இது உங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் நாளைக்கு பப்ளிசைஸ் பண்ண முடியாது. இதே பணம் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. 1 மாசமா அந்த பணம் அக்கவுண்ட்ல இருந்தப்ப உங்களுக்கு வேணாங்கிற எண்ணம் வரல. அதுக்கப்புறம் வீடியோ கால் பேசுறப்பையும் விஜய் கிட்ட பேசினப்ப எந்த ஒரு பிரச்சனையும் சர்ச்சையும் ஏற்படல. மேடம் எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கட்டத்துல தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பேசக்கூடிய பெண்மணி விஜயை பெயர் சொல்லும் போது ஒருமையில பேசுறாங்க, மற்றவர்களை பேசும்போது நாளைக்கு ஒருமையில விமர்சனம் செய்யறவங்க. ஆனா நாளைக்கு உங்களுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து வரக்கூடிய நிவாரண நிதி வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இழப்பீடு வந்துருச்சா அப்படிங்கிறப்ப வந்துருச்சு. யார் கொடுத்தாங்கன்னு கேட்டப்ப எம்பி ஜோதிமணிய பேர் சொல்லி ஜோதிமணிங்கிறாங்க. ஆனா செந்தில் பாலாஜி பேர் சொல்றப்ப செந்தில் பாலாஜி சார் வந்தாருங்கிறாங்க. இப்ப எம்பிக்கு மரியாதை இல்ல, ஜோதிமணி மேடம்னு சொல்லல. ஆனா இதே அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு பேட்டியில ஏதோ ஒரு இடத்துல கனிமொழிங்கிறாங்க, அந்த இடத்துலயும் கனிமொழி மேடம்ங்கிறாங்க. கனிமொழிக்கு மேடம் வருது, செந்தில் பாலாஜிக்கு சார் வருது. ஆனா விஜய்க்கோ ஜோதிமணிக்கோ மரியாதை வரல. அப்ப ஏதோ ஒரு சில பின்புலங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. நம்ம ஏற்கனவே நம்மளோட ரெட் நூல் சேனல்ல நம்ம பேசுறப்ப சொன்னோம், விஜய் கரூருக்கு ஒரு திருமண மண்டபத்தை புக் பண்ணியிருக்கிறாரு. அங்க அந்த 41 குடும்ப உறுப்பினர்களையும் வர வச்சு அவர் அங்க மண்டபத்தில் சந்திக்கிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆதாரப்பூர்வ தகவல் இருக்க போகதான் நம்ம அதை சொன்னோம். பட் அந்த டைம்ல மறுபடியும் அன்று மாலை அவருக்கு விடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அந்த திருமண மண்டபத்துடைய முதலாளி கூப்பிட்டு, நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன், வருத்தப்படாதீங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் காசை வாங்கிக்கங்கன்னு திரும்பி கொடுத்துட்றாரு. மறுபடியும் பல இடங்கள்ல அவங்க மண்டபங்கள் தேடி அலைகிறாங்க. ஆனால் அதெல்லாம் நாளைக்கு அவங்களால செய்ய முடியல. நீங்க இப்ப இதே சில பத்திரிகையாளர்கள், சில அறிவாளிகள் கேட்கறாங்க, இப்ப கரூர் தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிறப்ப திமுகனால கெடுக்க முடியுதுன்னா, அப்ப மகாபலிபுரம் நாளைக்கு தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க. கார்பரேட் ஹோட்டல்ஸ் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு பயப்பட மாட்டான். ஒரு நார்மலா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளார நுழைஞ்சு உங்களால ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வாங்க முடியாது. அவன் வச்சிருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அவனோட பிரெமிசிஸ்ல அவனோட சேஃப்டிக்காக வச்சிருக்கிறானே தவிர வர எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறது கிடையாது. 1000 விஐபி வருவான், 1000 நடிகர் நடிகைகள் வருவாங்க, இல்லாத பொல்லாத கூத்தடிப்பாங்க. ஒரு ஃபுட்டேஜ் வெளியில போச்சு அப்படின்னா அந்த பிரெமிசிஸ் ஹோட்டலுக்குள்ளார போனா நம்மளுக்கு அதுல செக்யூரிட்டி
நமக்கு வந்து அது ஒரு சேஃபான இடம் இல்ல, நம்மளோட பிரைவசி ஃபேக்டர் கிடையாது அப்படின்னு நாளைக்கு கஸ்டமர் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா உங்க ஹோட்டல்ல நீங்க 1000 கோடி கட்டி வச்சிருந்தாலும் வரமாட்டான். அதனால எப்பயுமே எந்த நட்சத்திர விடுதிகள்லயுமே நாளைக்கு நீங்க கேஸ் போட்டா கூட, கோர்ட்டுக்கே போனா கூட, நாளைக்கு என் சிசிடிவில பிரச்சனை, என் சிசிடிவி வேலை செய்யல, என் டிவிஆர் கோளாறு ஆயிருச்சு, எரர் ஆயிருச்சுன்னு எந்த ஃபுட்டேஜும் கோர்ட்ல கூட சப்மிட் பண்ண மாட்டான் எந்த ஸ்டார் ஹோட்டலும். ஓகே. இது ஸ்டார் ஹோட்டலுக்கே கூடிய விதிமுறைகளா சார்? விதிமுறை கிடையாது. விதிமுறை நாளைக்கு ஒரு சட்டப்படி ஒரு வழக்கு பதியப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை ஒப்படைக்கணுங்கிறது தான் விதிமுறை. ஆனா நீங்க வரதுக்கு போறதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் ஒப்படைச்சீங்க அப்படின்னா கஸ்டமரோட பிரைவசி ஃபேக்டர் பாதிக்கப்படுறப்ப யாரும் உங்க ஹோட்டல்ல வந்து தங்க மாட்டாங்க. ஆல் கார்பரேட் ஹோட்டல்ஸ்ங்க இந்தியா ஃபுல்லா ஒரு 20 ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு மாநிலத்துல ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு விஐபி ஒண்ணும் இல்ல. ஒரு வெளிப்படையாவே சொல்றேனே, ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகையுடன் ஒரு அறைக்குள்ளார செல்றாரு, அந்த ஃபுட்டேஜ் வருது. இல்ல ஏதோ வேற ஒரு நடிகர் இன்னொரு நடிகை கூட போறாங்க, அந்த ஃபுட்டேஜ் வெளில வருது அப்படின்னா நாளைக்கு அதை அப்படியே போட்டு இருக்கக்கூடிய எல்லா சேனலையும் உலுக்கி எடுத்துரும். ஆனா எந்த ஹோட்டல் அப்படிங்கறத அவங்க செலிபிரிட்டி சர்க்கிள்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நாளைக்கு அந்த பக்கத்து யாருமே போய் தங்க மாட்டான். அதனாலயே அவங்க எந்த அளவுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு பிரைவசி கொடுக்குறோமோ அப்பதான் நாளைக்கு கஸ்டமர் நம்மளை நம்பி வருவான்னு நினைக்கிறப்ப அவன் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பயப்பட மாட்டான். ஹோட்டல்ல மொத்தமா புக் பண்ணா நாளைக்கு 1 கோடி ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் எடுத்தோனே நாளைக்கு 2 நாள் புக் பண்ணிக்க இருந்தா 2 கோடின்னா அவனுக்கு புக்கிங் தான், அவனுக்கு ரெவென்யூ தான் தேவை. நாளைக்கு மத்த அரசியல் பிரச்சனையெல்லாம் அவன் வேற வாங்கிலே வச்சுக்க மாட்டான். கரூர்ல நாளைக்கு உங்களால செய்ய முடியும். பட் சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸையும் உங்களால ஆட்சி செய்ய முடியுமான்னா முடியாது. அதனாலதான் அவருக்கு அங்க கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைச்சிருக்குது ஒண்ணு. 2வது கரூரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கடுமையான குடைச்சல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க, டிஜிபி கிட்ட நேர்ல போய் பார்த்தாங்க பர்மிஷனுக்கு. டிஜிபி கிட்ட போனதுக்கு நீங்க கரூர் எஸ்பி கிட்ட போங்கன்ட்டாரு. கரூர் எஸ்பி கிட்ட போனதுக்கும் நான் நாளைக்கு மேல இடத்துல பர்மிஷன் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டினை பண்ணிக்கிட்டே இருந்தப்ப அரசாங்க தரப்பில் நிர்வாக ரீதியாக இவருக்கு முழுமையான அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் பத்திரிகை ஊடகங்கள்ல நாளைக்கு திமுகவை சார்ந்தவர்களோ இல்ல மற்றவர்களோ பேசுறப்ப ஏன் விஜய் இன்னும் போல, ஏன் இன்னும் விஜய் போல, ஏன் இன்னும் விஜய் போலன்னு தான் வருதே தவிர பட் அவர் கொடுக்கிற பிரச்சனையோ குடைச்சலையோ அவங்க வேற யாரும் எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. ஒண்ணு. ஓகே, 2வது கரெக்ட். அன்னைக்கு உள்ள வந்து நுழையிறாரு, ஏன் மீறிக்கிட்டு நீ ஏன் போலீஸ் வெயிட் பண்ற, மீறிக்கிட்டு போக வேண்டியதானேங்கிறாங்க சில அரசியல் தலைவர்கள். நாளைக்கு அனுமதி வாங்கி போலீஸ் பாதுகாப்பு இருந்த இடத்துல நடந்த அசம்பாவிதத்துக்கே நீங்க விஜய பழி சொல்றீங்க. நாளைக்கு அனுமதி கொடுக்காம அவர் அந்த இடத்துக்குள்ளார உள்ள போனாருன்னா மேடம் ஒரு லாஜிக்கலா பேசுங்க, 41 வீட்டுக்கும் போகணும் அப்படின்னா குறைஞ்சது 2 நாள் தேவைப்படும். ஹி ஹாஸ் டு ஒரு நாள் நைட் ஆச்சு அவர் கரூர்ல தங்கணும். அதுக்கு ஒரு பிரைவேட்டா எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். அங்க நாளைக்கு ஒரு 10 பேர் நாளைக்கு அவரை பாக்குறேன்னு ஹோட்டல் வாசல்ல வந்து நிப்பான். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, இந்த பஸ் இந்த 41 உறவினர்களை கூட்டிட்டு வர பஸ்ஸுங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. ஃபுட்டேஜ்ல நீங்க பாத்துருப்பீங்க. அது நாளைக்கு அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்றதுன்னு சொன்னாங்களே தவிர பட் தட் வாஸ் நாட் த ஃபேக்ட். அவங்க அந்த பஸ்ஸுக்கு எதுவும் விபத்துக்கு உள்ளாயிருமோ வர்றப்ப நாளைக்கு அவர்களுக்கு எதுவும் ஏற்படுத்தி இத திரும்பி விஜய் மேல எந்த சூழ்நிலையிலையும் பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எஸ்கார்டு மாதிரி முன்னாடி பின்னாடி ஆம்புலன்ஸ் போட்டு பஸ்ஸுகளை பத்திரமா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப காஷியஸா ஒரு ஒரு விஷயம் பிளே பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். திரும்பி ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி இதுக்கும் விஜய் தான் காரணம். மேடம் ஒரு 5, 6 பஸ் வருது. அதுல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல ஒரு 5 பேர் திரும்பி செத்து போயிடலாம். என்ன பண்ணுவீங்க? என்ன சார் நீங்களே இப்படி பேசினா என்ன சார்? இல்ல அது ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு பிளான்டு மோஷனுங்கிறத விட ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா நடந்தா கூட மறுபடியும் யாரை நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க, யாரை அலிகேட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி திரும்பி அவருக்கு டார்கெட் வந்துடக்கூடாது. நீங்க அதை பிளான் பண்ணியும் செஞ்சிடக்கூடாது, அது எதேர்ச்சியாவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க முன்ன பின்ன ஆம்புலன்ஸ் எல்லாம் போட்டு நாளைக்கு பக்காவா கூப்பிட்டு வந்தது. நீங்க நாளைக்கு அந்த கரூர் மாவட்டத்துக்குள்ளார அவரை நுழைய விடாம முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்தினால் குடைச்சல்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு மண்டபத்தை கூட பிடிக்க விடல. நாளைக்கு அவர் நாளைக்கு திரும்பி அங்க போய் 41 குடும்பத்தையும் பார்க்கணும்னா எங்கேயோ தங்கணும். அவர் அனுமதி இப்ப எல்லா திருமண மண்டபங்களும் ஆட்சியாளர்களால கெடுக்கப்பட்டுச்சானா அதுல ஒரு சில ஓனர்ஸும் சொல்றாங்க என்னன்னா கொடுத்துட்டா இவரை பார்க்க வர ஆட்கள்லாம் எதையா அடிச்சு உடைச்சு சேதாரப்படுத்திடுவாங்கன்னு சில திருமண மண்டபங்கள் கொடுக்க மறுத்திருக்கிறாங்க. அதுவும் இருக்கு. மொத்தமா தூக்கி கவர்மெண்ட் மேல போடுறதை விட இவர்களோட கிரௌடு பிஹேவியர்னால சில மண்டபங்களும் பயந்துருக்கிறாங்க. பட் எனிஹவ் அவங்களுக்கு எங்கேயும் மண்டபம் கிடைக்கல. அதனால அவங்க நாளைக்கு எப்படி இருந்தாலும் சந்திச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இதுதான் மேடம் ரியாலிட்டி. அவங்க 41 குடும்பமும் வந்திருக்காங்க. 235 பேர் உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய கால்ல விழுந்து அவரு அழுது கூட சில பேர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு.
அந்த அழுதது கூட திமுகவை சார்ந்த சில ஆதரவாளர்களோ இல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ அவரு நாளைக்கு ஏன் அழுகணும், நீ தான் தப்பே பண்ணலங்கிறல்ல, ஏன் அழுகணும் அப்படின்னா அவர் குற்றம் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக அவர் காலில் விழல. நீங்க என்னை பார்க்க வந்ததுனால தானே உங்களுக்கு உயிர் போச்சு. நான் விஜய் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நீ பாட்டுக்கு ஒன்னும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப, இல்ல வீட்டுல போய் படுத்து தூங்கியிருப்ப. நான் வரேங்கிறதுனால தானே நீ என்னைய பார்க்க வந்து உனக்கு இது ஆச்சு அப்படிங்கிறப்ப அவருக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி, இது கில்ட்டி கான்சியஸ் தான் அவருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சிய உங்களுக்கு நடந்த இழப்புக்கு நான் தான் காரணம்னு எனக்குள்ளார உறுத்துது. என்னதான் இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஃபார் மை பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறது தானே தவிர ஹி டிடன்ட் அக்செப்ட் த ஃபால்ட். அது நான் தான் பண்ணேன் அப்படிங்கறத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மன்னிப்புல உள்ள என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவர் உள்ளல. நாளைக்கு உங்கள் இழப்பு ஈடு செய்ய முடியாது. நாளைக்கு நான் என்னால் நடந்திருக்கும் பட்சத்தில் நான் அந்த இடத்துக்கு வந்ததுனால என்னை காண வந்துதான் அவர் உயிர் போச்சு, அதுக்கு நான் வருந்துறேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவ்வளவுதான். டிஃபரன்சஸ் பிட்வீன் அப்பாலஜிஸ்ங்கிறது இருக்கு. சும்மா நாளைக்கு உடனே மன்னிப்பு கேட்டோம்னா அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு நாளைக்கு பேசக்கூடாது. மேடம், அவரு இறந்த உறவு உங்கள் குடும்பத்துல இருந்திருந்தால் என்ன செய்யணுமோ அதை நான் பொறுப்பேத்துக்கிறேங்கிறாரு. அவரு தத்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சாதாரணமா ஒரு வார்த்தையில எல்லாம் கடந்து போறாங்க. அவர் தத்தெடுத்துக்கிட்டதுக்கு நான் எனக்கு வந்த தகவல்களை சொல்றேன். நாளைக்கு சில குடும்பத்துல கல்யாண வயதுல பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமண செலவை முழுசா தான் பொறுப்பேத்துக்கிறேன்னுங்கிறாரு. நீங்க கலெக்டர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நீங்க விருப்பப்படுற கல்லூரியில என்ன செலவானாலும் நான் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேங்கிறாரு. அங்க வந்த ஒருத்தவங்க நாளைக்கு நாங்க இருக்கிற வீடு கொஞ்சம் ஓட்டு உடசலா இருக்கு, ஓடு இல்ல, சரியான ஒரு தண்ணி வடியுது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வீட்டை கம்ப்ளீட்டா நான் ரெனோவேட் பண்ணி தரேன் இருக்காரு. ஒருத்தவங்க நான் இடம் வச்சிருக்கோம், ஆனா அங்க வீடு கட்டாம இருந்தோம், என் பையன் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா கட்டி தரேன்னு சொன்னான் அப்படின்னதுக்கு அந்த இடத்துல நாளைக்கு உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க, நான் அந்த இடத்துல வீடு கட்டி தரேங்கிறார். சோ நகை கடன், நகை அடமானம் வச்சிருந்தீங்கனாலோ, விவசாய லோன் வாங்கியிருந்தீங்கனாலோ, அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்க பேர்ல எந்த வங்கியில எங்க என்ன கடன் இருந்தாலும் அதை முழுசா அவர் கட்டி நான் க்ளோஸ் பண்ணி தரேங்கிறார். கன்வின்சிங் மேடம். கவர்மெண்ட் கள்ள சாராயத்துல இறந்தவங்களுக்கு வெறும் பணத்தை கொடுத்துட்டு அத்தோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு அப்படின்னு போனாங்க. இதே அஜித் குமாரோடைய கஸ்டோடியல் டெத்ல நாளைக்கு அவருடைய சகோதரருக்கு அரசு வேலையை கொடுத்துட்டு ஒரு காணி இடத்தை கொடுத்துட்டு நாளைக்கு அந்த இழப்பீடை கொடுத்துட்டு அதோட முடிஞ்சுன்னாங்க. அதெல்லாம் நாளைக்கு அவர்கள் இழப்பீடு கொடுத்துட்டு அவங்க அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் எதுவும் பேசலங்கிறப்ப அந்த விஷயத்தெல்லாம் விட்டுறணும். ஆனா இங்க 41 குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே நாளைக்கு எந்த எதிர்ப்பு குரலும் கொடுக்காத சூழ்நிலையில ஆனால் நீங்கள் கரூர் சம்பவத்தை மீண்டும் மீண்டும் பேசும் பொருளை ஆக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னா இது எந்த வகையில நியாயம்? நாளைக்கு இழப்பு கொடுத்துட்டால், அரசாங்கம் இழப்பீடு கொடுத்துட்டால், இழந்தவர்கள் குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுட்டா, சம்பந்தப்பட்டவர்கள் எதுவும் எதிர்ப்பு குரல் கிளப்பாம இருந்துட்டா அந்த சப்ஜெக்ட் அப்படியே மற்றவர்கள் விட்டணும். ஆனா இங்க நீங்க கரூர் சம்பவத்தை திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருப்பீங்க. மேடம், இப்ப இந்த 41 பேர் குடும்பத்திலேயே ஒரு பெண்மணி வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலயே நான் பணத்தை திரும்பி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அவங்க விஜய விமர்சனம் பண்ணல. அவங்க சொல்ற ரீசனை நல்லா கவனிங்க. என் வீட்டுக்கு அவரு வரல, அவர் என்கிட்ட போன் பேசினப்ப நான் வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னாரு, வரல. இன்னொன்னு, என் குடும்பத்துல எங்களுக்குள்ளார ஒரு சில பேருக்குள்ளார ஆகாது, அவங்கள இவர் கூட்டிட்டு போயிட்டாரு அவரை சந்திக்கிறதுக்கு. அந்த கோவத்துலதான் அவங்க பண்றாங்களே தவிர பர்சனலா விஜய் அவங்க டேமேஜ் பண்ணல. 41 குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் எங்கேயாச்சும் விஜய பத்தி விமர்சனம் பண்றாங்களா? இல்ல. ஆனால் திமுகவை சேர்ந்த ஊடகங்களும் அவருக்கு ஆதரவான பத்திரிகைகளும் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அந்த 41 பேரும் விஜயை திட்டணும்னு எதிர்பார்க்கிறீங்க. அதை திட்டல அப்படின்னோன்னு அந்த இறப்பு ஏற்பட்ட குடும்பத்தார்களை கேவலப்படுத்துறீங்க, அவங்கள விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க. சார், நான் கேட்கறது, ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்களோட பையன் பொண்ணு 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறப்ப அவங்க ஃபுல்லா விஜயை பூஸ்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த பத்திரிகையாளர் உங்களுக்கு அந்த பணம் வந்துருச்சான்னு கேட்கறப்ப அவங்க சிரிக்க கூட இல்ல, லைட்டா அவங்களோட பல்லு தெரியுது, அப்ப வந்துருச்சுங்கிறாங்க. உடனே இவங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு புள்ளைய பறி கொடுத்துட்டு காசு கலையிறிய, உனக்கெல்லாம் நீலாம் பெத்தவளா, நாளைக்கு உனக்கு வந்து விஜய் அவ்வளவு முக்கியமா போயிருச்சா, உனக்கெல்லாம் காசு தான் தேவையா அப்படின்னு நாளைக்கு பேசுறாங்க. முதல்ல இறப்பு நடந்தவர்களுக்கு ஆறுதல் ஏன் விஜய் தெரிவிக்கல அப்படின்னு இவங்க எல்லாம் தியாக பேச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கஷ்டத்துல இருக்கிறப்ப போய் இவர் தாங்கி பிடிக்க வேணாமான்னு குறை பேசுறவங்க, இறப்பு நடந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை கேவலப்படுத்துறது ஆறுதல் தெரிவிக்கிறதா இல்ல அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறதா? இது என்ன லாஜிக்கு? நாளைக்கு பணத்தை பெருசு பண்றாங்கன்னு இல்ல, அவங்க பணம் வந்துருச்சான்னு கேட்கறப்ப அவங்க வந்துருச்சுங்கிறாங்க. அதுல நாளைக்கு அவங்க முன்னாடி வச்சிருந்த ஒரு சீரியஸ் ஃபேஸ் அது இல்லாம கொஞ்சம் நார்மல் கேஷுவலா அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க.
உடனே நாளைக்கு பல்ல காட்டுற, காசுன்னு சிரிக்கிற, புள்ளைய பறி குடுத்துட்டு நிக்கிற, உனக்கெல்லாம் அறிவில்லையான்னா, ஹூ ஆர் யூ? நீ எனிவே ரிலேட்டட் டூ ஹரா? நீ என்ன இந்த இறந்து போன பிள்ளைங்களுக்கு அப்பனா? அ? நாளைக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாளைக்கு அந்த அம்மா நாளைக்கு இறந்து போன பிள்ளைங்களுக்கு அவங்க பெத்தவங்க அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுக்கு யாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? பெத்த தாய்க்கு இல்லாத அக்கறை வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன மேடம் வந்துருச்சு? பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறதுக்கோ, ஒரு விஷயத்த பொலிட்டிசைஸ் பண்றதுக்கோ எவ்வளவு கீழ்த்தரமா இறங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ப. நாளைக்கு உறவினர்கள் அவங்க நாளைக்கு விஜய டார்கெட் பண்ணட்டும். இல்ல நாளைக்கு உடனே இவங்கலாம் வெக்கம் கெட்டவங்க. நாளைக்கு இவன் மகாபலிபுரத்துல இருந்துகிட்டு கூப்பிடுறான். அவ்வளோ பேரும் பஸ் ஏறிக்கிட்டு வரான். இவங்கலாம் உண்மையிலேயே நாளைக்கு குடும்பத்துல சாவு குடுத்தவங்களா? இவங்கலாம் விளங்குவாங்களான்னு பேசுறாங்க. நாளைக்கு உங்களுக்கு என்னப்பா நோகுது? நாளைக்கு இதுல யாராவது ரிவோல்ட் பண்ணி வெளியில பேசணும்னு தானே நீங்க இவ்வளோ ஆட்சி, அதிகாரம், பணபலம், காவல்துறை எல்லாத்தையும் வச்சு உங்களால தேவையானதா அவர்களுடைய மக்களுடைய ஆதரவை உங்களால திருப்ப முடியல. விஜய்க்கு எதிரா நாளைக்கு கொண்டுட்டு போக முடியல. உங்களுக்கு ஆதரவா யாரையும் பேச வைக்க முடியல. அதுக்கு அவங்க நாளைக்கு எங்க நின்னாலும் அத கேவலப்படுத்துறது. அவர்கள் பணம் வாங்கிட்டாங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இழப்பீடு வாங்குனா அவர்கள்லாம் தியாகியாம். விஜய் குடுத்த பணத்த வாங்கிட்டா நாளைக்கு இவங்கலாம் மனுஷங்களா? அப்படின்னா இது என்ன லாஜிக்? அப்ப நாளைக்கு 69 பேர் நாளைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிட்டு நீங்க காசு குடுத்தீங்கன்னு வாங்குனானே, அப்ப அவனெல்லாம் கேள்வி கேட்போமா? இல்ல இழப்பீடு குடுக்கறதையே நிறுத்துங்க அரசாங்கம்னு சொல்லுவோமா? நாளைக்கு எதுக்கு குடுக்குறீங்கன்னு? இதே மழை பெய்ந்தது சென்னையில வெள்ளமா இருந்துச்சு. ஒரு மேன்ஹோலுக்குள்ளார ஒரு பத்திரிக்கையாளர் சேனல சேர்ந்த ஒரு பத்திரிக்கையாளர் உள்ள போய் செத்தே போயிட்டாரு. உடனே நாளைக்கு அடுத்த நிமிஷம் 10 லட்சம் ரூபாய குடுத்தா அந்த மேட்டர் வெளில வரக்கூடாதுன்னு 10 லட்சம் ரூபாய் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னாலே, அது நாளைக்கு கவர்ன்மென்ட்க்கு எதிரான விஷயம் நம்மள்கிட்ட எதுவும் வந்துறக்கூடாது. நீங்க அந்த மாரி விஷயங்களுக்கு பணத்த மட்டுமே குடுத்து சார் வெறும் இழப்பீட குடுத்துட்டு விஜய் ஒதுங்கல. அந்த 41 குடும்பத்தையும் தன் குடும்பமா பார்க்கிறேங்கிறாரு. நாளைக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இறங்கி நிக்கிறேங்கிறாரு. நாளைக்கு எந்த வகையிலயும் உங்களுக்கு நான் உதவுவேன், நான் கூட இருக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் டிராமா சார். இதெல்லாம் இன்னைக்கு சொல்லலாம் சார். எவ்வளவு நாள் செய்ய முடியும் சார்? இன்னைக்கு பேசுவாங்க சார்ங்கிறத நான் சொல்றது. அத நீங்களோ, நானோ சொல்லக்கூடாது. சம்பந்தப்பட்டவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லட்டும். யாராவது அலிகேஷன் வச்சிருக்காங்களா? இல்லங்கிறப்ப நம்மளுக்கு என்ன இதுல தேவை இருக்குதுங்கிறேன். எனக்கு இந்த 41 உயிர்கள்ன்றது ஓகே. ஆனா, இதே இடத்துல கரூர்லயும் இன்னொரு விவசாயி இறந்து போயிருக்காரு விஜய்க்காக. சோ இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மாநாட்டிலயும் 2 பேர் 3 பேர் இறந்திருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கல, அவங்களெல்லாம் சந்திக்கல. அப்போ அதெல்லாம் உயிர் இல்லையா? அது கரெக்ட் தான். தப்பு தான். நானே அத சொல்லியிருக்கிறேனே. நாளைக்கு உங்களுடைய விஜய் ரசிகர்கள் இங்க திருச்சி மாவட்டத்துல கூட ஒரு ரசிகர் ஒருத்தருடைய நினைவு நாள் 1 வருஷம் ஆயிடுச்சு போல. போஸ்டர் அடிச்சு எங்களை மறந்து விட்டீங்களே விஜய் அண்ணா. நாளைக்கு எங்களோட இதெல்லாம் உயிரா தெரியலையா அப்படின்னு கூட அவங்க விஜய் ரசிகர் மன்ற சார்பா தான் போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் தப்பு தான் மேடம். தப்புனா தப்பு தான். நான் இங்க ஐம் நாட் டிவிகே ஸ்போக்ஸ் பர்சன். நான் விஜய்க்கு தூக்கி பிடிச்சி பேசணும்னு அவசியம் இல்ல. இது அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளில பேசல. அதனால அத நம்ம பொலிட்டிசைஸ் பண்ண வேணாம். அத பெருசா டேமேஜ் பண்ண வேணாம். பாதிப்பு அடைஞ்சவர்கள அவர் என்ன சொன்னாலும் அத கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கிறப்ப, நம்ம அத கடந்து போணும் அப்படிங்கிறது தான் நான் பேசுறதே தவிர, இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த மாநாட்டுல இறந்ததோ, ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வீட்டுக்கு போகாம இருந்ததோ, அந்த நிர்வாகிகளுக்கு இழப்பீடுகள் குடுக்காம இருந்ததோ, இல்ல உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்களான்னு கேட்கறதெல்லாம் ரைட்டு தான். ஏன்னா, அதெல்லாம் நாளைக்கு பெருசா பேசும் பொருள் ஆகல. இது கம்ப்ளீட்டா அவரோட அரசியலுக்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரியான ஒரு இன்சிடென்ட்டா அமைஞ்சிருச்சு. அண்ட் ஒன் மோர் திங், அவரு உண்மையிலேயே ஏதோ கும்பிடுற சாமி காப்பாத்துன மாரி இந்த 47 குடும்பத்திலயும் யாரும் அவருக்கு எதிரா திரும்பல. ஒருவேளை அதுல ஏதாவது சில குடும்பங்கள் விஜய்க்கு எதிரா திரும்பி இருந்தா, அவர் இந்த சிச்சுவேஷன ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது. அதனால இதுல இருந்து கடந்து வந்தா தான் அவரு வெரி சூன் எலக்ஷன்ஸ் 6 மந்த்ஸ்ல தேர்தல் வரப்ப, நீங்க இத மீண்டு வெளில தான் திரும்பி அவர் அடுத்த வேலைகள பார்க்க போணுங்கிறதுனால, அது எந்த அளவுக்கு அவங்களால சட்டிலா அத ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்றாங்க. அவ்வளவுதானே தவிர, இதற்கு முன்னாடி அவர்கள் ரசிகர்களை செய்யாமல் இருந்தது தவறு தான். அத அவங்க திருத்திக்கணும், மாத்திக்கணும். இதுக்கு ஏத்த மாரி இனிமேட்டு நடந்துக்கணும். சரி, இப்போ ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா, அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அந்த குடும்பத்துல போய் தான் நம்ம மீட் பண்ணுவோம். சோ இது தமிழகத்துல பொறுத்தவரைக்கும் புதுசா இருக்குல்ல. அதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கா? மேடம் ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். அதாவது லொகேஷன் இஸ் டிஃபரெண்ட். எந்த இடத்துல நடக்குதுங்கிறது அவசியம் கிடையாது. என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தானே மேட்டரு. உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லி, தைரியம் சொல்லி, நான் இருக்கேங்க. கவலைப்படாதீங்க. அவரு போயிட்டாருன்னு. எந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு இருப்பேன். சாதாரண நம்மளுடைய உறவினர்கள் இறந்து போனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி செத்து போனாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். 2வது கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோங்குவோம். எந்த இடத்துலயும் நாளைக்கு உங்களுக்கு எதா இருந்தாலும் கூச்சப்படாம என்ட்ட கேளுங்க. என்னால முடிஞ்சது செய்றேங்குவோம். இவ்வளவுதானே ஆறுதல் சொல்றது. ஆமா, அவ்வளவுதான். அத அவரு செஞ்சாரா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவரு செஞ்சாராங்கிறது தான் கொஸ்டின். அத செஞ்சுட்டாருல்ல முடிஞ்சு போச்சு. அவரு எந்த இடத்துல செஞ்சாருங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதது.
சம்பந்தப்பட்டவர்களே அவர் எந்த இடத்துல இருக்காரோ அங்க போய் சந்திக்கிறதுக்கு தயாரா நாளைக்கு போனதுக்கு அப்புறமேலு நீ அவங்க வீட்டுக்குள்ளார போய் அந்த போட்டோவுக்கு மாலை வச்சிருந்தாதான் அந்த ஆன்மா சாந்தி அடையும்னு நாளைக்கு பேசுறது எந்த வகையில நியாயம்? அவரு எல்லா இடத்துலயும் ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்களுக்கும் ஆறுதல் சொல்றாரு, நம்ம கூட இருக்கிறோங்கிறதையும் உறுதிமொழி கொடுத்திருக்காரு, அவர்களுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுக்குறாருங்கிறப்ப தூரத்துல இவரை பார்க்க முடியுமான்னு நினைச்சுக்கிட்டு போய் உசிரியே கொடுத்த குடும்பம் நாளைக்கு பக்கத்துல 1 to 1 நிக்குது. எதா இருந்தாலும் என் பர்சனல் நம்பர் வச்சுக்கங்க, நீங்க எப்ப வேணாலும் என் நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு எது வேணாலும் கேட்கலான்னு ஒரு நம்பர் நீங்க இதுக்கு மேல என் குடும்பம் மாதிரின்னு ஒருத்தவங்க சொல்றப்ப நாளைக்கு அவங்களுக்கு உண்மையிலே அது ஏதோ அந்த உண்மையிலே இறந்து போன குடும்பத்துல இருந்த உறுப்பினர் வீட்டுல இருந்தா கூட அந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டாரு. விஜய் இவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டு செய்யறாருங்கிறப்ப அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மேடம், அவ்வளவுதானே. ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டாரு, அது மகாபலிபுரத்துல சொன்னா என்ன, மலேசியால சொன்னா என்ன, சம்பந்தப்பட்டவனை கூட்டிட்டு வந்து சொல்லிட்டாருங்கிறப்ப இதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சார் இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் வந்து மக்களை களத்துல வந்து சந்திப்பாரா? அடுத்தடுத்த மாநாடு மாதிரியான விஷயங்கள் நடக்குமா விஜயோட அரசியல்ல? மேடம் கண்டிப்பா அவரு ஆக்டிவா இருப்பாரு. இதுக்கு மேல ரொம்ப காஷியஸாவும் இருப்பாரு, ஆக்டிவாவும் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்குமே இந்த கரூர் சம்பவங்கிறது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இவர்கிட்ட வந்துட்டாங்க, ஆறுதல் சொல்லிட்டாங்க, இழப்பீடுகள் போய் சேர்ந்துருச்சு, அவர் என்ன தேவையோ செய்யறேன்ட்டாரு. ஸோ கம்ப்ளீட்டா அவங்க 2 பேத்துக்குள்ளார நாளைக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாம செட்டில் ஆயிருச்சு. அதனால இதுக்கு மேல இந்த கரூர் இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலி பிளே பண்ணணும்னு நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள் மத்தியிலும் இது எந்த வகையிலும் விஜயை பாதிக்கல அப்படிங்கிறப்ப நாளைக்கு இப்ப நீதிமன்றங்கள் சார்பாக இவருக்கு அனுமதி வழங்குறதுல சில குளறுபடிகளை ஏற்படுத்துவாங்க. அதை நாளைக்கு திரும்பியும் உச்ச நீதிமன்றத்தில் போய் அவர்கள் நாளைக்கு ஏதாவது ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பிஜேபி வில் கம்ப்ளீட்லி சப்போர்ட் டிவிக்கு, அதை கண்டிப்பா செய்வாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பா அவர் மீண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கு விரைவில் வருவார். இந்த பிரச்சனையில இருந்து வெளில மீண்டு வந்துட்டாரு, மறுபடியும் கண்டிப்பா திரும்பி பிரச்சாரங்களை ஆரம்பிப்பார். சார் இப்போ விஜய்ன்னு சொல்லும்போது அந்த அரசியல் சின்னத்தை லாக் பண்ணிட்டதா சொல்றாங்க. அவங்களோட கட்சியோட சின்னங்கள் எதுனா உங்களுக்கு தெரியுமா? மேடம் அது வந்து இதுவரைக்கும் அவர்களுக்கு வந்து அந்த சாய்ஸே கொடுக்கப்படல. இது இப்ப முன்னாடியே வந்து நிறைய பேர் இந்த சின்னம், ஆட்டோ சின்னம் கேட்டாரு, சைக்கிள் சின்னம் கேட்டாருலாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. பட் அந்த மாதிரிலாம் அவங்க எந்த ஐடியாலையும் இப்போதைக்கு இல்ல. பட் எலெக்ஷன் வோட்டர்ஸ் கேம்பெயின் நடத்துறாங்க February 7th வரைக்கும். அவங்க வந்து இப்ப இந்த வாக்காளர்கள் திருத்தம், ஏன்னா அது சம்பந்தமா இந்த நிறைய பிரச்சனைகள் பிற மாநிலங்கள்ல வாக்காளர்கள்ல வந்து பிஜேபி வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க, வேண்டாதவங்களை அவங்களுக்கு வேணுங்கிறவங்களை சேர்த்துக்கிறாங்க, டபுள் என்ட்ரி போடுறாங்க, நிறைய இஷ்யூஸ் ஆனதுனால அந்த எஸ்ஐஆர் இஷ்யூஸ்ல நாளைக்கு அவங்க திரும்பி வந்து இப்ப எல்லா ஸ்டேட்லயும் போட்டிருக்கிறது February 7th வரைக்கும் போகுது. ஸோ கம்ப்ளீட்லி எலெக்ஷன் கமிஷன் வில் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் ஓட்டர்ஸ் இஷ்யூஸ் ஸ்டில் February 7th. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சின்னங்கள் ஒதுக்குற சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல தான் அவங்களுக்கு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. இது என்ன இன்னொன்னு, இவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுங்கிறதுனால இவர் கான்கிரீட்டான ஒரு சின்னம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு சுயேட்சை சின்னம் மாதிரி கொடுத்து அதுல அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி 3% வாக்குக்கு மேல வாங்கிட்டால் அந்த சின்னத்தை திரும்பி தக்க வச்சுக்குவாரு. இல்ல அதுக்கப்புறம் திரும்பி வேணும்னா அவங்க மாத்தலாங்கிற மாதிரி தான் வரும். அதனால இவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்க கட்சி சின்னத்துக்கு சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க மேடம். அது அந்த எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல தான் நாளைக்கு ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிஸ்க்கு இந்த சிம்பிள்ஸ் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னொன்னு, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேஸ் தான் பிராண்டுன்னு வச்சிருக்கிறாரு. அதனால அவர் எதுவா இருந்தாலும் சரி அதை அவரே கொண்டுட்டு போவார். அவர் எந்த இடத்துலயும் இந்த சின்னம் வந்தாதான் நமக்கு பிளஸ் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தெல்லாம் இருக்க மாட்டார். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட நிறைய நேரம் பகிர்ந்திருக்கீங்க. நன்றிகள் சார். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.